ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். 2 கோயிலுக்கு போனோம். காலையில் போன கோயிலோட வீடியோ தான் இது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஈவினிங் ஏன் போனோன்னா, பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக சரி அவங்கள எப்படியாவது கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் இன்றைக்கி காலையில் போன கோவிலில் கருடரோட தரிசனமாக எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் அதான் க்யூவில் நின்றுட்டு இருந்த ஊஞ்சல் கீழே நுழைஞ்சி வர்றதுக்காக கரெக்டாக கருடர் வந்திருந்தார். இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது, கருடரையும் சேர்த்து தரிசனம் பண்ணதுனால. அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க அந்த கருடரும். அதான் சொல்லுவாங்கள்ல, அவரை தாண்டி தான் போனோம் அப்படின்றதுனால தான் பார்த்துட்டு இருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சேன். இது நாங்கள் காலையில் போன கோவிலோட பெருமாள் தான். நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த கோயிலே எல்லா சாமியுமே இருக்குது அந்த கோயிலில். எல்லாரையுமே பார்த்துட்டு திருப்தியாக புண்ணிச்சிட்டு வந்தோம். பசங்க வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன் விடணும் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால நடந்து போயிட்டு அங்கேயும் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அங்கே ஊஞ்சல் கீழே வருவோம்ல, அங்கே அந்த அவதாரம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக லைனாக வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்தது. அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.